என்னைக்கு ரிலீஸ் டேட் அதை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து யூஆர் ஆல்சோ டெல்லிங் ஆல் த ஸ்மால் ஃபிலிம்ஸ் டு மூவ். ஸோ யூ ஹேவ் தட் மேசிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ பிகாஸ் யூஆர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. யூ கான்ட் ஜஸ்ட் டேக் தட் ஃபார் கிராண்டட். பெரிய படங்கள் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு பெரிய டைரக்டரோட தான் ஒர்க் பண்ணுவீங்க. யூஸ்வலி அந்த காம்பினேஷனே வில் பி பிக். பெரிய ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டோட தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ இது மூணும் இருக்கும்போது நம்ம சைட்லேருந்து வந்து வி ஹேவ் டு கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் எனி ஃபிலிம். சி எங்களுக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் பண்ண எல்லா பெரிய படங்களுமே வந்து ஹவ் பீன் வெரி பிக் கமர்ஷியல் சக்ஸஸ் ஃபார் அஸ். ஸோ பட் வி ஆர் வெரி கேர்ஃபுல் வித் த பிளானிங் ஆஃப் த ஃபிலிம். இந்த படத்துக்கு வந்து எப்படி ஃபண்ட் பண்ண போகிறோம், எப்போ எல்லா பிஸ்னஸும் நடத்தணும், எந்த ப்ரைஸில் அந்த பிஸ்னஸ் நடக்கணும், என்னைக்கு ரிலீஸ் டேட் அதை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து யூஆர் ஆல்சோ டெல்லிங் ஆல் த ஸ்மால் ஃபிலிம்ஸ் டு மூவ். So you have that massive responsibility also because you are in this industry. You can't just take that for granted. Because நம்ம வரும்போது யாரும் வரமாட்டாங்க, அதில் ஒரு கெத்தே கிடையாது. ஏன்னா நம்ம தான் வரோம் அன்னைக்கு. இல்லை இப்போ நான் கோட்டில் அதை சொல்லியிருப்பேன், அது எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ஏன்னா இவங்க இவ்வளோ கூலாக சொல்லிட்டாங்க நாங்கள் வரோம் அப்படின்னு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய படம் நாங்கள் எடுத்திருக்கோம், அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் எல்லாருக்கும் we gave enough time saying they're coming on that date. ஸோ அதனால தான் அதை வந்து நான் அன்னைக்கு அப்படி சொல்லியிருந்தேன்.